Hi friends and family, நான் உங்க travel with Radi. இது கந்த சஷ்டி கவச வரிகளின் விளக்க வீடியோ. வாங்க அடுத்த வரிகளுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்கெல்லாம் முருகரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டு போனீங்கன்னா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன், முருகரும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. யாரெல்லாம் வந்து உங்க முருக பக்தர் உங்க ஃப்ரெண்ட்ஸா உங்க ஃபேமிலியில இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இது உபயோகமா இருக்கும். வாங்க வரிகளுக்குள்ள போகலாம். டுடுடு 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 டகு டகு டிகு டிகு டங்கு டிங்கு. இந்த வரிகளோட விளக்கத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். பாலதேவராய சுவாமிகள் போர்க்களத்தோட ஒரு பிரம்மாண்டத்தை இந்த வரிகளை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். முருகர் வந்து சூரபத்மனை அழிக்கிறதுக்காக அந்த போர்க்களத்துக்கு போயிருப்பாருல, அவரோட காலில் இருந்த அந்த சலங்கையோட ஒலிகள், அதனோட பிரம்மாண்டம், போர்க்களத்துல குதிரைகள் வேகமா வர்றது, அதுக்கப்புறம் வந்து போர்க்களத்துல இருக்கிற ஆயுதங்கள்லாம் வந்து அப்படியே ஒரு சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்கும், ஒரு லைவ் சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்கும், ஆயுதங்களோட சத்தங்கள், அப்புறம் வந்து வாளோட சத்தங்கள், எல்லாமே வந்து சேர்த்துதான் வந்து பாலதேவராய சுவாமிகள் நமக்கு ஒரு லைவ் சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்திருக்காரு இந்த வரிகள்ல. இந்த வரிகள்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய பயங்கள் இருக்கு, நிறைய இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னும் போது நமக்குள்ள ஒரு சோம்பேறித்தனமும் நிறைய இருக்கு இல்லையா. எது பண்ணணும் அப்படின்னாலும் இதை நாளைக்கு பண்ணிக்கலாமே, ஓகே இதை கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் இல்லையா. நம்ம எப்பவுமே வந்து நம்ம மனசை வந்து ஒரு போர்க்களம் மாதிரி சுறுசுறுப்பா வச்சுக்கணும். போர்க்களம் எப்படி இருக்கும், அங்க உட்காந்து வேடிக்கை பார்க்க முடியுமா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்க முடியுமா, முடியாது இல்லையா. அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம உடலையும் நம்ம மனசையும் வந்து ஒரு போர்க்களம் மாதிரி சுறுசுறுப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற வரிகள் தான் இது. ஸோ உங்களுக்கு எப்பயாவது சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னும் போது இந்த வரிகளை கேட்கும் போது அந்த சுறுசுறுப்பையும் அந்த போர்க்களத்தோட அந்த ஒரு அட்மாஸ்பியரையும் உங்களுக்குள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த சுறுசுறுப்பு தானாவே வந்துடும், முருகர் வர வச்சிருவாரு. எவ்வளவு அழகான வரிகள், எவ்வளவு அழகான விளக்கங்கள் இல்லையா. ஸோ அப்போ இதனோட அந்த ஒரு லைவா ஒரு இது இருந்திருக்கும் இல்லையா. அது நம்மளால பார்க்க முடியாது, பட் நம்மளால இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். இந்த வரிகள் மூலியமாவும் பாலதேவராய சுவாமிகள் நமக்கு கொடுத்த இந்த வரிகள் மூலியமா நம்மளால அதை இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். நம்ம லைஃப்லயும் அதை அப்ளை பண்ணி நம்ம நிறைய நல்ல விஷயங்களை எந்த சோம்பேறித்தனமும் இல்லாம முன்னோக்கி போகிறதுக்கு இந்த வரிகளை படிக்கும்போது நமக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு சுறுசுறுப்பையும் ஒரு நம்ம ரத்தத்துல வந்து அந்த ஒரு போர்க்களத்தோட நம்ம வாழ்க்கையில போராட வேண்டிய அந்த போர்க்களத்தோட ஒரு சுறுசுறுப்பையும் கொடுக்கும். ஸோ இது யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்கெல்லாம் இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் உங்க டிராவல் வித் டாடி அடுத்த வீடியோல அடுத்த விளக்கத்தோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓம் முருகா போற்றி.